மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஈடியில் அரெஸ்ட் பண்ணால் பெயில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது ஒரு மாண்புமிகு டெல்லி முதலமைச்சருடைய கேஸே நீங்கள் எடுத்துக்கலாம். சாட்சியங்களை கலைப்பார், பேப்பர்களை மறைப்பார், தன்னுடைய அதிகாரத்தை. ஏன்னா அவர் துணை முதலமைச்சருங்கிற முறையில் பெயில் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார்கள். மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் இந்த துறையில் ஊழல் செய்திருக்கிறது என்று யாராவது விரலை உயர்த்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்களா? உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன், அதுக்கு ஃபேவரபுளாக டொனேஷனாக வந்து வேறு வழியில் நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஊழல் இல்லையா? அது விஞ்ஞான ஊழல் தானே? அது ஊழல் கிடையாது. அது எதுங்க எப்படிங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதே ஸ்கேம் செய்யறதுக்கான். நான் எதிர்கட்சி, அதனால என்னை சித்திரவதை பண்ணுறாங்கன்னு. அப்படின்னா இந்த தம்பி ஏன் வெளிநாட்டுக்கு ஓடணும்? 500 கோடி ரூபாய்க்கு நான் 3 பெரிய ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு நான் நிலத்தை விற்று எடுத்தேன், கடலையை விற்றேன், சோளத்தை விற்றேன். ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹி ஹேஸ் டு ப்ரூவ்.